Hi friends, 700 plus programming languages இருக்கு இந்த வேர்ல்டுல. அதுல நம்மளுக்கு என்ன தெரியும்? C, C++, Java, Python அந்த மாதிரி தெரியும். ஆனா வினோதமான programming languages பத்தி தெரியுமா? வினோதமானனா பேர் இப்படி கூடவா வைப்பாங்க அப்படினு நிறைய programming languages இருக்கு. இப்படி கூட கோட் அடிக்க முடியுமா அப்படினு நிறைய programming languages இருக்கு. அந்த லிஸ்ட் தான் பார்க்க போறோம். சின்னதா சாம்பிள் சொல்லணும்னா programmingல வந்துட்டு எதுக்குமே உதவாதது அப்படினு சொன்னீங்கன்னா white space வந்துட்டு மேஜர்லி வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் அதுக்கு ஒரு யூஸும் இல்லாம இருக்கும். ஆனா ஒயிட் ஸ்பேஸ்னே சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப வினோதமா இருக்குல்ல. இந்த மாதிரியான வினோதமான வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஸோ ஒயிட் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கா, வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கவ்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குங்க. கவ்வா? ஆமாங்க, கவ்னே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. கவ்வை விடுங்க, சிக்கன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன்னே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. இதை மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு, வினோதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்க இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை, அதையும் பார்த்துடலாம். எல்லாருக்குமே சினிமா ரொம்ப பிடிக்குங்க. அதனால சினிமாவை பிடிச்ச ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ணிட்டாருன்னா அர்னால்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால அர்னால்டு சீனு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு. பேர் மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உள்ள எல்லா கமாண்டுமே அர்னால்டு படத்துல வரக்கூடிய வசனங்களாகவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேரு அர்னால்டு சி. என்ன கொடுமை சரவணா இது. அப்போ நம்மளும் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிடலாமோ? சரி, அதை விடுங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அர்னால்டுக்கு தான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வரக்கூடிய வேரியபிள் எல்லாமே வந்துட்டு நீங்க ஷேக்ஸ்பியர் பிளேல வரக்கூடிய கேரக்டர்ஸோட நேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அடுத்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒயிட் ஸ்பேஸ்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொன்னோம்ல, அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் மட்டும்தான் கீவேர்டு. ஸோ நீங்கள் வந்து ஒயிட் ஸ்பேஸை யூஸ் பண்ணியே வந்துட்டு கோட் அடிக்கணும். ஹலோ வேர்ல்டு எழுதுறதுக்கு எக்கச்சக்கமாக ஒயிட் ஸ்பேஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஃப்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு உதவக்கூடிய ரெசிபிஸ் மட்டும்தான் அதில் மோஸ்ட்லி கீவேர்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல கவ்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தோம்ல, அதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கீவேர்ட்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு கவ் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சிக்கன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும் தான் அதில் கீவேர்ட் ஆகும். சிக்கன் அடித்தாலே ஹலோ வேர்ல்டு வருமா, அது ஏதோ ஒரு தினுசா யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன கம்பி கட்டுற வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாட்டோன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ப்ரோக்ராமர் கூட ஆகிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிஷியன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நோட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, MIDI ஃபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஏஆர் ரஹ்மான், இளையராஜா கம்போஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்களே, ஏதோ கோடா போட்டு வச்சுருப்பாங்களே, அதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று இருக்கான். அதை மட்டும் தான் கீவேர்டை அக்செப்ட் பண்ணுமா. ஸோ நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா ப்ரோக்ராமர் கூட ஆகிக்கலாம். அடுத்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா மியூசிஷியனுக்கு மட்டும்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கா. பெயிண்டருக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குங்க. ஆர்ட் மேலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெயேட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்துட்டு கலர்ஸை மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்த கலர் வந்து ஸ்டாக் பேஸ்ட் வந்து மூவ் பண்ணி வருமா, அதை வச்சு நீங்கள் கோட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வினோதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறையா கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படித்தா ஏதாவது யூஸ் இருக்குமா, வேலை இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? அதை அந்த கடவுள் தான் சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.